பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன ரீசன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நீ எதை செஞ்சாலும் தப்பாக செஞ்சாலும் பரவாயில்ல, திருப்பி 2வது சடை செய்யும்போது சரியாக செய்வேன்ட்டு. அது கூட நம்ம எப்போ கீழே விழுந்தாலும் நீ வந்து எழுந்து நிற்க தயங்காத. 3 விஷயம் மட்டும் நல்லா செய். என்னென்னா, ஏமாத்தாத, பொய் சொல்லாத, திருடாத. உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ண ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லோரும் ரிசல்ட் பார்க்க முடியும். ஏன்னா இதில் வந்து இடையில் வந்து எங்கள் ப்ராஜெக்டில் எவ்வளோ பிரேக்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள், இது வந்து முடியாதுன்னு சொல்கிற ஸ்டேஜில் போயிட்டு இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தியிருக்கோம்னா நான் மட்டும் கிடையாது, எங்களுடைய டீம் தான். நான் தூங்கி நின்னா டேரக்டர் எழுப்புறாரு, டேரக்டர் எழுப்புனா கோ டேரக்டர் எழுப்புவாங்க, மியூசிக் டேரக்டர் எழுப்புவார். ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் இங்கே தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஓகே சாரி. அண்ட் என்னுடைய மனைவிக்கு நான் இங்கே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு அப்புறம் மனைவி தானே ஹஸ்பண்ட்க்கு. அவங்க வந்து நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸை பாருங்கள், நான் பசங்களை ஃபேமிலி பார்த்துக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் ஹியர் ஃபார் மை ஒய்ஃப் அஸ் வெல். அண்ட் இப்போ நம்ம என்னுடைய டீமுக்கு வந்துடலாம். என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய கோ ப்ரொடியூசர், என்னுடைய பிரதர் மிஸ்டர் ஜெயக்குமார், அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ்லேயும் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணார். அண்ட் இந்த படத்துக்கும் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நானும் அவரோட சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய அதர் இன்வெஸ்டர் மிஸ்டர் ஜாம்பியர் தெரின், அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். அண்ட் என்னுடைய பிரதர்ஸ் இந்த ப்ரொடக்ஷனில் கோ ப்ரொடியூசரை தான் சப்போர்ட் பண்ண பானுச்சந்தர் அண்ட் அமிர்தராஜ் அண்ட் ஸ்ரீஷா, ஸ்ருதி, இவங்களுக்கெல்லாமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மை மேனேஜர் ஸ்டார்டிங்லேருந்து பா முத்துக்குமாருடைய தீவிர ரசிகர், அவர் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராமமூர்த்தி அவர்கள், வேட்டவளம் ராமமூர்த்தி அவர்கள் 2 லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த பாட்டை. அண்ட் வில் கம் டு த குயிலி. நான் நிறைய லைன் படிக்கல, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, 2 லைனில் முடிச்சிடறேன். இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஒரு அம்மாவின் வலி, அதுதான் விஷயமே. ஏன்னா நிறைய படத்தில் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு பையனை வந்து வளர்த்தோ இல்லை அவங்களோட எண்ட் லைஃப் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை போராடுறாங்கன்றது நீங்கள் அதை பார்த்தா தான் புரியும். ஸோ இது ஒன்லைனில் நான் முடிச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம டீம் பேசுவாங்க நிறைய விஷயங்களை. அண்டு லிசி மேம், நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நாங்கள் அவங்கள சூஸ் பண்ணோம் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம். அண்ட் அவங்க எக்ஸலண்ட்டாக எல்லாமே பெரிய பெரிய ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக நான் புதுசு, எனக்கு ஒரு 2 சீன் கொடுத்தாங்க, ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க படிக்க சொல்லி. ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் அந்த புக் எடுத்து படித்தேன். ஏன்னா பிஸ்னஸில் 10 வருஷம் வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷனில் புக் படிக்கிற மாதிரி ஸ்கிரிப்டை படித்து அவங்க முன்னாடி உட்காந்து தப்பாக சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்தது. நைஸ் மூமெண்ட் தோஸ். தேங்க்ஸ் மேடம் ஃபார் ஜாயினிங் அண்ட் எக்ஸலன்ட் சப்போர்ட். அண்ட் எல்லாரோட ஆர்டிஸ்ட், சாஷ்மிகா சரி அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது மேடை வந்து புதுசு. நான் இதுக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் வந்து எனக்கு ஆர்ட் டைரக்டர், ஆக்டர் அண்டு கோ டைரக்டர் 3 வேலையும் பார்த்துருக்கேன். இது வந்து எனக்கு பெரிய விஷயம். கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. மீடியா பீப்புள்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க எங்களுக்காக. ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நான் நன்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். எதுவும் யோசிக்கல சார், ஃபஸ்ட்டு படம் பண்ணுவாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்குலாம். தென் வந்து என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு நெல்சனை கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ சினிமாவில் வந்து எந்த ஒரு இது வந்தாலும் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவர் வந்து ஆக்சுவல் நந்தன் படத்தோட எடிட்டர் அவர் நெல்சனு. ஸோ எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவோம் போல். ஸோ அந்த இடத்துல நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கோ டைரக்டர் சஜின், அப்புறம் பாலா, இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அப்படியே நாங்கள் படம் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஜோனாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ நல்லாயிருக்கும். ஒரு மினிமல் செட்டப்பில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம். நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஸ்டேஜ் இது புதுசு, டான்ஸ் பாடுறது தான், ஆக்டிங்கும் புதுசு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் மற்றும் குயிலி படக்குழுவினருக்கும் என்னுடைய இனிய நண்பர் ஆர்ட் டைரக்டர் ரவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அண்ட் ஹைட்டுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும்
அண்ட் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக எனக்கு இது திடீர்னு கிடைச்ச படம், அதாவது திணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிடைச்சது எனக்கு. ரொம்ப சந்தோஷமான தருணம். ஏதோ ஒரு ஷூட்டில் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன், என்ன சடனாக கூப்பிட்டு ஹீரோயினாக பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு என்னோட ஒரு சின்னதாக அது குடிக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க, மது ஒழிப்பு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அது எனக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி டீம் இருக்கும், எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து போனதும் ஹீரோவை பார்க்குறேன். அவர் ஒரு ப்ரஷ்ஷோட வந்து நிற்கிறாரு. எனக்கு இவர் தான் ஹீரோ அப்படின்றாங்க. ஓ அப்படியா? எனக்கு யாரும் அங்கே பழக்கம் இல்லை, நான் அங்கே போன சூழலும் அப்படி. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எந்த படத்துலையுமே கிடைச்சதில்லை. அதாவது ஒரு ஃபோன் கால், நீங்கள் படத்தில் கமிட் ஆகிருக்கீங்க குயிலின்ற படத்தில். அதாவது ஆக்சுவலாக அப்போ இந்த படத்தோட டைட்டில் வந்துட்டு இது பண்ணலை, சொல்லியிருக்காங்க. திடீர்னு போகிறேன். ஸோ இன்னும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துலேயே அட்வான்ஸ் வந்து விழுது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நல்லா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு என் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டரை என்னை நம்பி என் கையில் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், இங்கே இதில் ஆக்சுவலாக குழுவில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. குழுன்னு சொன்னால் மிகையாகாது, இது குடும்பமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அனைவருக்கும் நன்றி. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என் வாத்தியார் திரு பாலா சக்திவேல் சார் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த குயிலி இவ்வளவு பாராட்டுறீங்கன்னா அதை நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கே தான் கார்ல் மார்க்ஸை படித்தேன், ஆனால் அம்பேத்கரை படித்தேன், தந்தை பெரியாரை படித்தேன். அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்தது தான். அதுக்கு பிறகு கூகை திரைப்பட இயக்கம் அங்கேயே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன். அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது. ஏன்னா இந்த மக்கள், எளிய மக்களோட வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்க இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. சரிங்களா? எனக்கு ஜோஸ் சுமித் இசையமைப்பாளர் உண்மையிலே ஆரம்பத்தில் நான் நினைக்கல, ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க. அப்புறம் என் கேமராமேன் பிரிவின் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்ற மேடம் ரீசெண்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்றவங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். என்ன, நான் கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரை பார்க்கல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை, அந்த 3 பேரையும் தலைவரை பார்க்குறேன், என் வாத்தியாரை பார்க்குறேன், ரஞ்சித் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா அந்த 3 பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பாக 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று வந்து எங்கள் அப்பா அம்மா, ஏன்னா ஒரு 10 வருஷமாக காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போகிறேன். அப்போ இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட அவங்க எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், வரேன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். 2வது பிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஃபோனில் தான் பேசியிருந்தேன், நான் அவர் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துக்கு தான் நான் அவர் பார்க்குறேன். இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் நல்வாழ்த்து சொல்கிற மாதிரி அவர் ஃபோன் போடுவார். ஸ்மித், நான் தான் அருண் பேசுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னுவேன். நான் படம் பண்ணால் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னுவார். 10 வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் இருக்குது. லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து தோற்றவங்களை விட விட்டுட்டு போய் தோற்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி தான் சினிமாவில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சிங்கில் இருக்க மாட்டோம். அவங்க பேசும்போது இல்லை நான் வேறு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா என்ன சினிமாவில் முதல்ல கூப்பிட்டு வந்தவங்க யாருமே என் கூட கிடையாது, எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷன் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தார். எப்போவுமே ஃபோன் போடுவார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் படம் பண்ணுறேன், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக நன்றி அவருக்கு. அடுத்ததான் வந்து மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். திருமா சார் வந்ததுக்காக ரொம்ப நன்றி, ராஜன் சார். அப்புறம் என்னோட படம் டைரக்டர் ஸ்ரீஜர் சார், அடுத்து பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் எங்கள் ஹீரோயின் லிசி மேம், சின்ன ஹீரோயின் தன்ஷிகா, டைரக்டர் சார். ஐயோ, அவர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டியூன் கேட்பாரு, நான் அவர் சீன் சொல்லுவார், நான் ஒன்றும் டியூன்லாம் போட்டு சார் இது எப்படி சார் இருக்குது, ஓகேவா அப்படின்னு. அந்த டியூன் அப்படியே கேட்டுனே இருப்பார். கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்துட்டு திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஸ்மித் வேறு மாதிரி போடுறீங்களா அப்படின்னுவார்.
நானும் சரி சார் நான் பண்ணித்தரேன், சாயங்காலமாக பண்ணுவோம் அப்படின்வேன். திரும்ப பார்த்தா திரும்ப மறுநாள் கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் வேறு மாதிரி வேணுங்க அப்படின்வாரு. நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸில் வச்சுட்டு, சார் உங்களுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்கள், எப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், இல்லை குயிலி படம் வந்து கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் வேணாம், எனக்கு வந்து அப்படியே இந்த ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமாக போயிட்டோம், ஏன்னா அது வலி சொல்கிற படம், நீங்கள் அப்படியே கமர்ஷியல் ஸ்டைல்லே இருக்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்குண்ணே. நான் சொன்னேன், சார் அதுதானே பிரச்சனை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே குத்துருன்னு சொல்லி முதல்ல ஓகே பண்ணதான் அம்மா பாட்டு. அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யார் அப்படின்னோடனே ஸ்நேகன் சார் எழுதிட்டோம், வைக்கம் பாடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வரிகள் எதுவுமே பண்ண முடியாது, டியூனை பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக முருகசாமி சாருக்கு நன்றி. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, முருங்கக்கா செஃப்ஸ் டைரக்டர் ஸ்ரீஜர் சார் ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரரு. ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கீபோர்டு வச்சு பண்ணிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா, சரி வா ஒரு டியூனை போட்டு காமி, நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்காக சார் தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடல் இருக்குது. எல்லா பாட்டுமே வந்து மாண்டேஜஸ் தான். ஸோ சீன் வழியே சொல்கிற மாதிரி, ஒன்று ஃப்ரெண்டு குடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி, ஒன்று அம்மா பாடுற மாதிரி, எல்லா எமோஷன்ஸுமே குடிக்காதீங்க தான் சொல்லும். அந்த மாதிரி இருக்கும்போது அருண் ப்ரோ வந்து இந்த படம் குடிக்கு எதிரானது அப்படின்னப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா அவர் வந்து இடமோ பாண்டிச்சேரி. நான் கேட்டேன், சார் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் நீங்கள் பாட்டு குடிக்க வராது, இப்படிலாம் படம் எடுத்தீங்கன்னா எப்படி சார் லாஜிக்கா அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எடுத்தாதாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஒருத்தன் வந்து இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ சார் எனக்கு தெரிஞ்சு குயிலி அந்த நேமை ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து லாஸ்ட் எங்கள் குயிலி டீம் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் புதுசாக பாடியிருக்கிறாங்க. லைக் ஜோர்தன், யுவஸ்ரீ, சிபி, சாயனா இவங்கலாம். அண்ட் எங்கள் டீமில் வந்து 2 பேர் புதுசாக எழுதுறாங்க. மேனேஜர் வந்து லிரிக்ஸ் எங்கே ராம் ப்ரோ, அவரும் அப்படிதான். டேரக்டருக்கு செம்ம ஏத்தாள் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதே மாதிரி வார்த்தை வேணும்னா ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணும்போது ஓப்பனிங்கில் நீ என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடே போட்டுருங்களேன், எதுக்கு எல்லா தேட்டர்லையும் அதான் போட்டுனுக்குறாங்க, நம்மளும் அதே பாட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஓப்பனிங்கில் எனக்கு கொடுத்தது ராம் ப்ரோ. அடுத்து வருவார்னு நினைக்கிறேன், அப்போ என்னை பற்றி இப்படி சொல்லுவார். அதுக்கு அடுத்து வந்து விஜய் ப்ரோ அவரும் எழுதியிருக்காரு அந்த போராளி பாட்டு, கண்டிப்பாக அவரும் பேசுவார். அடுத்து எங்கள் டைரக்ஷன் டீம் அஜித், பாலா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா சில நேரத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணா இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இப்படம் வந்து அருமையாக செஞ்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல அருண் சாரை பாராட்டியே ஆகணும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியல் படங்கள் எடுக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய ஸ்ட்ரகிளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை மிக விரைவில் தியேட்டரில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த படத்தை மீடியா நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணி சிறு படத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.